வணக்கம். குட் மார்னிங். 3 டேஸ் நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு டே 4 ஸ்டார்ட் ஆகுது. நான் மார்னிங் எழுந்தவுடனே டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி 1/2 லிட்டர் தண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு தான் நீங்க எதுவா இருந்தாலும் மார்னிங் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும். வெறும் வயித்துல நீங்க தண்ணி தான் குடிக்கணும். அதுதான் உங்களுக்கு எப்பவுமே பெஸ்ட்டு. தண்ணி குடிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல எப்போ உங்களுக்கு முடியுமோ, அந்த டயத்துல டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது எடுத்து உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 1 ஹவர்ல நீங்க பசிக்குதுன்னா, எப்போ பசிக்குதோ அடுத்தால பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டே 4 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். இது முடிச்சுட்டு டைம் இருந்தா எக்ஸர்சைஸ் இப்ப பண்ணுவேன். இல்ல அப்படின்னா எப்ப எனக்கு டைம் கிடைக்குதோ, அப்ப அந்த டைம் நான் எக்ஸர்சைஸ் பண்ணிப்பேங்க. இப்போ மார்னிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஓட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இத இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாழைப்பழம் 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழம் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சின்ன சைஸா தான் இருக்கு. நான் ஒரு பழம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். டேட்ஸு. நான் 2 டேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டுக்காக நம்ம இதில வேற எதுவும் ஆட் பண்ண போறதில்ல. என்னன்னே சொல்லாம நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. நான் இன்னைக்கு ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி தாங்க பண்ண போறேன். எப்பவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா நமக்கு போர் அடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா டயட்ல கொண்டு போனோம்னா தான் நமக்கு அந்த டயட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியும். நம்ம ஆல்ரெடி இப்போ பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல ஓட்ஸ் பவுடரு. இத நான் எடுத்துக்கிறேன். ஓட்ஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அத எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. அப்போ கரெக்டான அளவா இருக்கும். கலோரின் ரொம்ப அதிகமாவும் ஆயிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நான் தண்ணி ஊத்தி தான் அரைச்சுக்க போறேன். நீங்க உங்களுக்கு பால் ஊத்தி இத ஸ்மூத்தி ரெடி பண்ணணும்னா, பால் ஊத்தி கூட ரெடி. இப்போ நான் இத அரைச்சு எடுத்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுல நீங்க வாழைப்பழம் தான் போடணும்னு இல்ல. நீங்க ஆப்பிள் போடணும்னா கூட ஆப்பிளும் போட்டு அரைச்சுக்கலாம். என்னடா அந்த ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சா வயிறு ஃபுல் ஆகுமான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா வயிறு ஃபுல் ஆகும். உங்களுக்கு ஓட்ஸ் கண்டிப்பா பசி கண்ட்ரோல் பண்ண இதுல பனானா சேர்த்துருக்கோம். அப்புறம் டேட்ஸ் இருக்கு இனிப்புக்காக. இனிப்புக்கு நம்ம வேற எதுவுமே இதுல சேர்த்துக்கல. வெறும் டேட்ஸ் மட்டும் தான். அதுவும் 2 மட்டும் போடுங்க. கலோரின் அதிகமாகிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி ரெடிங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி எடுத்துக்கிறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 100 கிராம் ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் சாம்பார் எடுத்திருக்கேன். ஒரு எக்கு ஃபுல் பாயிலா எடுத்திருக்கேன். கொஞ்சம் கோஸ் பொரியல் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேங்க. இன்னைக்கு லஞ்ச் இதுதான். எப்பவுமே உங்களுக்கு நான் சொல்றது தான் ஃபைபர் ரிச் அண்ட் புரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட் எல்லாம் கலந்த மாரி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ்டா எடுங்க. இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னாக்கி இதுதான். இதுவே நல்ல வயிறு ஃபுல் ஆயிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தட்டு ஃபுல்லா இருக்குது. எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கிற மாரி இருக்கு பாருங்க. அதனால இதுவே எப்பவுமே நமக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். முதல்ல ரைஸோட அளவ கம்மி பண்ணிட்டு, காயோட அளவு நெறையா வச்சீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு அதுவே போதுமானதா இருக்கும். ரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கார்ப்ஸோட லெவல் கம்மியாயிடும். இன்னைக்கு லஞ்ச் எனக்கு இதுதான். பார்த்தீங்கன்னா, நான் அந்த ரூ. 5 பூஸ்ட் பாக்கெட்ல பாதி பாக்கெட் போட்டு எடுத்துக்கிறேன். எதுனா ஸ்வீட்டா சாப்பிடணும்னு தோணுது. சுகர் எடுத்தா கொஞ்சம் இதாயிடும். அதனால இதுவுமே சுகர் தான். நான் பாதி மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நான் காஃபியா எடுத்துக்கிறேன். பூஸ்ட் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எடுக்கலாமான்னா, எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் ரொம்ப இருக்க மாரி இருக்கு. இத விட்டா நான் வேற எதனா சாப்பிட்டு சீட் பண்ணிடுவேன். அதனால லைட்டா எனக்கு ஒயிட் சுகர் எடுக்க சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை எதுவும் போட்டு எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நான் இந்த மாரி பூஸ்ட் ஒரு 1/2 பாக்கெட் போட்டு இந்த காஃபிய எடுத்துக்கிறேன் பூஸ்ட்டு. டின்னருக்கு நான் 2 இட்லியும், கொஞ்சமா தக்காளி சட்னியும் எடுத்திருக்கேன். நைட் டின்னர் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 8:00 மேல ஆயிடுச்சுங்க.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸர்சைஸ் எதுவும் பண்ணல. அதுக்கு பதில் வாக்கிங் பண்ணேன். வாக்கிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கி, ஒரு 9,000 ஸ்டெப் மேலேயே நடந்திருக்கேன். 286 கலோரின் பர்ன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வாக்கிங் பண்ண முடியும் அப்படின்னா, வாக்கிங் பண்ணுங்க. எக்ஸர்சைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. ஆனா கம்பல்சரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க YouTubeலயே பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் வீடியோஸ் நெறைய இருக்குதுங்க. நீங்க அத பார்த்தே ஈஸியான ஒர்க் அவுட்டா பண்ணலாம். இல்ல என்னால வெளியில போய் வாக்கிங் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க, இன்டோர் வாக்கிங் கூட நீங்க பண்ணலாம். இன்டோர் வாக்கிங் அப்படின்னாக்கி நீங்க YouTubeலயே பாருங்க, இன்டோர் வாக்கிங் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. அதுல எவ்ளோ வீடியோஸ் இருக்கு தெரியுமா? எனக்கு டைம் இருக்கிற நேரம் வெளியில போவேன் வாக்கிங்க்கு. அப்படி முடியாத பட்சத்துல அந்த மாரி வீடியோஸ்ல பார்த்து தான் நான் இன்டோராவே வாக் பண்ணுவேங்க. அதிலயே வந்து உங்களால ஒரு 5000 ஸ்டெப் வர கொண்டு வர முடியும். உங்களுக்கு வந்து ஸ்டெப் கவுண்டருக்கு இந்த மாரி ஏதோ வாட்ச் இருக்கணும்னு தான் இல்லங்க. நீங்க இப்போ வந்து நெறைய ஆப் இருக்கு. நீங்க அத ஃபோன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னாலே, அந்த ஆப் வந்து நீங்க நடக்கும்போது கையில வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்க ஃபோன்லயே வந்து அந்த ஆப்ல வந்து ஸ்டெப் கவுண்ட் ஆயிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நீங்க நடக்கும்போது நான் ஒரு 2000 ஸ்டெப் நடந்திருக்கேன், 3000 ஸ்டெப் நடந்திருக்கேன் அப்டின்னா, ஒரு அதிலயே கொஞ்சம் கலோரின் பர்ன் இவ்ளோ கலோரின் பர்ன் பண்ணியிருக்கீங்க, இவ்ளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்கங்கிறதே காட்டிடும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் தாங்க. பரவால்ல இன்னைக்கு நான் ஒரு 3000 ஸ்டெப் நடந்துட்டேன். அப்டிங்கும்போது வந்து உங்களுக்கு அது ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷனா கிடைக்கும். இப்போ மறாத நாள் இன்னைக்கு ஒரு 3000 ஸ்டெப் நடந்தீங்கன்னா, இன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் அதுலேருந்து ஒரு 500 ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா நடக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பெஸ்ட்டா கொண்டு போவீங்க. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு டயட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போகாதீங்க. டயட்டோ, எக்ஸர்சைஸோ, வாக்கிங்கோ ஏதோ நீங்க குடிக்கிற தண்ணியா இருக்கட்டுமே, அதுவே கூட எனக்கு இது கஷ்டம், இத பண்ணணுமா அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணாதீங்க. நீங்க பண்ற விஷயத்த முடிஞ்ச அளவு வந்து நீங்க உங்கள நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட இத பண்ணுனா எனக்கு இது கிடைக்கும். அப்படிங்கிறது எப்பவுமே உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து நீங்க தாங்க. ஏன்னா உங்ககிட்ட இல்லாத மோட்டிவேஷன வந்து உங்களுக்கு வெளியில இருந்து யாராவது தரப்போறாங்க. உங்களோட பழைய பிக்சரோ, இல்ல நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி மாறிட்டேன். என்னோட வெயிட் கெயின் வந்து இப்படிதான் நடந்துச்சு. இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ண போறதா இருந்தாலும், உங்களுக்கு ரோல் மாடலா உங்கள நீங்களே எடுத்துக்கோங்கங்க. எப்பவுமே நமக்கு நாம தான் பெஸ்ட். அந்த மாரி எடுத்து எல்லா விஷயத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெஸ்ட்டா கொண்டு போக முடியும். இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் சம்மந்தமா எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்க்கு வந்து கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்.